மீண்டும் ஒரு வீடியோவில் உங்கள் எல்லோரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கு நாங்கள் மிகவும் சத்துள்ளதும் மிக இலகுவாக செய்யக்கூடியதுமான முட்டை கோப்பி செய்கிறது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இந்த முட்டை கோப்பியை தயாரிக்கிறதுக்காக நான் இலங்கையில் விளைவிக்கப்பட்ட கோப்பி கொட்டையிலிருந்து தயாரிக்கப்பட்ட கோப்பி தூளை தான் நான் பயன்படுத்த போகிறேன். இப்போ இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்ப்போம். இதுக்கு கோப்பி தூள், அதோட சீனி, அதோட ஒரு முட்டை. முதல்ல கோப்பி தயாரிப்போம். அதுக்கு 2 டீஸ்பூன் கோப்பி தூள் போட்டு 1 டேபிள் ஸ்பூன் சுகர் போட்டு நல்லா கொதித்த சுடுதண்ணி எடுத்து ஒரு 150 மில்லிலிட்டர் அளவு ஒரு கப்பில் விட்டு நல்லா கலக்கி கோப்பியை தயாரித்து கொள்ளுவோம். பிறகு இந்த மாதிரி முட்டையை உடைச்சி ஒரு கிளாஸில் ஊற்றி அதையும் நல்லா கலக்கி கொள்ளணும். இலங்கையில் யாழ்ப்பாண பக்கங்கள்ல எல்லாம் முந்தி 80களுக்கு முற்பட்ட காலங்கள்ல எல்லாம் ஒரு காலையில் ஒரு சத்துள்ள பானமாக ஊர்கோழி முட்டையை எடுத்து இந்த மாதிரி முட்டை கோப்பி தயாரித்து குடிக்கிறது வழக்கம். இப்போ இந்த வழக்கம் குறைஞ்சிருக்குன்றே சொல்லலாம். பிறகு முட்டையை நல்லா கலக்கினதும் ஏற்கனவே தயாரித்து வச்சுருக்கிற கோப்பியை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த முட்டை கலவையோடு சேர்த்து கலக்கி கொண்டே இருக்கணும். நாங்கள் ஒரே அடியாக அந்த சுடு கோப்பியை முட்டைக்குள்ளே ஊற்றினா முட்டை திரைஞ்சிடும். ஸோ அதால் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா கலக்கி எடுக்கணும். இந்த மாதிரி ஒரு கிளாஸில் தான் இந்த முட்டை கோப்பியை தயாரிப்பினோம். பாருங்க நல்லாவே வந்துன்னு இருக்குது. இப்போ இது விளையாட்டு வீரர்கள், நோயிற்றாக்கள், நோயிலிருந்து மீளக்குள்ள பிறந்த தாய்மார்களுக்கு எல்லாம் இந்த ஊர்கோழி முட்டையில் இருந்து இந்த தயாரிக்கிற முட்டை கோப்பி சத்துள்ளதாக இருந்தது. அந்த காலங்களில் எல்லாம் இந்த போன்விட்டா, நெஸ்டமோன், ஹார்லிக்ஸ் அந்த செயற்கையான எந்த ஒரு பானத்தையும் மறந்துடல. இந்த மாதிரியான இயற்கையான பானங்களை இருந்து தான் அவே சத்துக்களை எடுத்துக்கொண்டவ. இப்போ ரெடி ஆகிட்டு முட்டை கோப்பி. இனி இதை குடிக்க வேண்டியதான். காலை வேளையில் தான் அநேகமாக இதை அருந்த வேணும். நீங்களும் ஒரு முறை செய்து பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இத்துடன் இந்த வீடியோவை முடிக்கிறேன். மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் ரஸ்னா. நன்றி, வணக்கம்.